பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ஜோர்டானை தாக்கிய ஈரான், மறுபடியும் தாக்கப்படக்கூடிய எர்பில், உக்ரைனை தாக்க தயாராக இருக்கும் ஈரான். ஜெலன்ஸ்கி இஸ்ரேலின் பேச்சை கேட்கிறார். நூலிலையில் உயிர் தப்பிய இத்மர் பென் குயிர், பள்ளிவாசலை எரித்த இஸ்ரேல், ஈரானை தாக்க ட்ரம்புக்கு பணம் கொடுத்த வளைகுடா நாடுகள், கத்தாரை எதிரி நாடு என்று அறிவித்த இஸ்ரேல், மம்தானி நெத்தனியாகு நேரடி மோதல், மருத்துவமனையில் அழுகிய நிலையில் குழந்தைகளை கண்டுபிடித்த பலுஷாவுக்கு நேர்ந்த கொடூரம், இப்படி காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வரக்கூடிய வீடியோக்களை பற்றியும் அதனுடைய உண்மை விளக்கங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டி டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், என்னன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற போகுது. இன்னைக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. ஓமன் வழியா ஒரு அறிவிப்பை அமெரிக்கா செஞ்சிருக்கிறான், நாங்க தாக்கவே இல்லை பார்த்தீங்களா இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்ட அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஜோர்டானுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு ஈரான் தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. ஜோர்டானுடைய கிங் ஃபைசல் விமான தளத்தை தாக்குனதா ஒரு செய்தி வருது. ஜோர்டான் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 2 ட்ரோன் வந்தது உண்மைதான், அதை நாங்கள் இடைமறிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தி கிடைக்குதுங்க. அதே மாதிரி கிங் ஃபைசல் விமான தளத்தை என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறத ஈரான் தரப்புல இருந்து ஒரு சேட்டலைட் போட்டோ மாதிரி ஒன்று தராங்க, வீடியோ மாதிரி தர்றாங்க. அதை பார்த்தாவே நம்மளுக்கு பல இடங்கள், அது அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் அடியோடு அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. ஏன்னா அடி வாங்கினதை யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு ஜோர்டான்ல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்தை தான் பார்த்தீங்கன்னா, எர்பில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈராக்ல குர்து மக்கள், இந்த குர்து மக்களை எப்படியாவது ட்ரிகல் பண்ணி எப்படியாவது அவங்கள பகடக்காயா பயன்படுத்தி ஈரானுக்குள்ள அனுப்பி அங்க தரவழி போரை தொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ட்ரம்ப். இந்த போர் எப்பெல்லாம் தொடங்குதோ அப்பெல்லாம் எர்பிலுடைய பல பகுதிகளிலையும் குர்திஸ்தான் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் அந்த குர்து தலைவர்களுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸையும் தொடர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. எர்பிலுடைய பல பகுதிகளிலையும் இன்னைக்கு அட்டாக் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு கிடைக்குதுங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்னங்க பேச்சுவார்த்தை தானே போய்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கையில ஈரான் எப்படிங்க அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பின்னாடி இருக்க பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஈரான் ஒரு செய்தியை சொல்றாங்க, பேச்சுவார்த்தையில நீ எங்களை பீட் பண்ணணும், எங்களை மிகைக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாதுப்பா, நாங்கள் தயாரா இருக்கிறோம், எந்த நிலைக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக, நீ கொடுக்குற அழுத்தத்துக்கெல்லாம் நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த அடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சம்பவங்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஈரானுடைய பாராளுமன்றம், அதே மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இப்ராஹிம் அசிசி, அவர் என்ன சொல்றாருன்னா, உக்ரைனுடைய தாக்குதலுக்கு, அதாவது உக்ரைன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய ஒரு கப்பல் சர்வதேச நீர்வழி பாதையில் இருக்குது, ரஷ்யாவிலிருந்து வருது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இதுல எங்க நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஈரான் சொல்ல, பதிலுக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்றேன்னா, இல்ல அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அது நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பச்சையா ஒரு பொய் சொல்றான். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தாக்குதல் நடத்தப்பட்டதை முதல்ல சொல்றேன். இந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி என்ன பண்றான்னு சொன்னா அந்த கப்பலை அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணதுல ஒரு ஈரானிய மாலுமி இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே இஸ்மாயில் பக்காயி, அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அசிசி, இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு பள்ளி வாங்காம விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. ஜெலன்ஸ்கி ஏற்கனவே ஒரு காமெடி பீஸ், ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க சுடுதண்ணிலேயே கையை வைக்கிறவங்கடா, உன்னை சும்மாவாடா விடுவாங்க, ஈரானையே அதாவது அமெரிக்காவையே போட்டு பார்க்குறவங்க அவங்க, அமெரிக்காங்கிற சுடுதண்ணிக்குள்ளேயே கையை விட்டு ஆட்டுறவங்க அவங்க, ஒன்னெல்லாம் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். சரி, ஏன் இன்னைக்கு இந்த ஜெலன்ஸ்கி சொல்றது உண்மையா அப்படிங்கிறத பார்ப்போம். உனக்கு என்னன்னா, ஈரான் தான் ரஷ்யாவுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது, அதுதான் உன்னுடைய நோக்கம். ரஷ்யா ஈரான் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, அங்கதான் இன்னைக்கு அப்பாஸ் அராக்சியா, அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியா சொல்லக்கூடிய தகவலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர்ல அமெரிக்கா ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க, நாங்க அடிக்காம விட்டுட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, வாஷிங்டன் போஸ்ட் WP என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பீட
அமெரிக்கா சந்திரிச்சிச்சு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதனால அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில பின்தங்கி போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? போர் அறுத்தல தொடங்கணும், தாக்குதல் நடத்தணும், எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், எப்படியாவது ரத்த வெறியாட்டம் நடத்தணும் அப்படின்னு நெத்தனியா என்ன பண்ணான்னா, அப்பாஸ் அராக்சியா சொல்றாங்க என்னன்னா, இஸ்ரேல் தான் ஜெலன்ஸ்கியை தூண்டி விட்டுருக்காங்க, அதனாலதான் சம்பந்தமே இல்லாம வந்து ஜெலன்ஸ்கி எங்களுடைய கப்பலை அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற செய்தியை அப்பாஸ் அராக்சியா சொல்றாங்க. சரி, அது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா இதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்ற பதில கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன சொல்றான் அவன்? அதாவது ஷஹாதத் 136 UAV ட்ரோன், அந்த ட்ரோன் இருக்குல்ல, அதாவது ஈரான் கண்டுபிடிச்சு அமெரிக்கா 10 காப்பி அடிச்சு அது பாதி அமெரிக்காவுடைய ட்ரோன் பாதியில நட்டுக்கிட்டு உளுந்து செத்து போச்சுல, அந்த மாதிரி இவன் காப்பி அடிச்சாங்க, அது ஒன்றுத்துக்கு இல்லாத பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ட்ரோன் என்ன பண்ணாங்கன்னா ஈரான் தொடர்ந்து வந்து ரஷ்யா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதாங்க, கொடுத்தாங்க. அந்த இப்பயே நடக்குது. 4 வருஷமா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு, 4 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்றதா இருந்தால் அன்னைக்கே அட்டாக் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறது தான். இன்னைக்கு நெத்தனியாகு இதை தூண்டி விட்டுருப்பான், அதுக்கேற்ப ஜெலன்ஸ்கி செயல்பட்டு இருப்பான் அப்படிங்கிறத அவனுடைய பேச்சே உறுதிப்படுத்தியிருக்கு. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஈரான் அதையும் சந்திக்க நாங்கள் தயார், ஈரான் அதையும் சந்திப்பாங்க, எங்க பிராந்தியத்தில் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டா தாக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சர்வதேச அளவில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, வழக்கம் போல நம்ம நேசமணி வந்துட்டாங்க ட்ரம்ப். என்னன்னா, நான் வந்து வளைகுடா நாடுகள் எனக்கு $2 ட்ரில்லியன் தந்தாங்க சொல்றேன். கத்தார் $2 ட்ரில்லியன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா UAE துபாய் $2 ட்ரில்லியன், சவுதி $2 ட்ரில்லியன், $2 ட்ரில்லியன் தந்தாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தேன்னா ஈரான் அடிச்சேன், நான் சும்மா ஒன்றும் அடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கான். குபீர்னு இருக்கு, தூக்கி வாரி போட்ட மாதிரி. வேணா நம்ம சொல்ல முடியாதுல்ல, யாருக்கு கேரண்டி வாரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளருக்கும் நம்ம கேரண்டி வாரண்டிலாம் சொல்ல முடியாது. அதில் இவங்க இருக்காங்க இந்த ராசாக்கள், செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா இன்ன வரைக்கும் இப்படி பேசினார்ல, அவர் பேசினதுக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்களோ, கொள்ளையில வருவானுங்க அப்படின்னு நம்ம நினைக்க தான் தோணுது. ஆனால் அதே சமயம் ட்ரம்ப் பொய்யும் பேசுவான், அடிச்சும் விடுவான், ஏதாவது ஒரு போட்டோவை போட்டு விட்டு அதை நான் தான் சொல்லுவான். இப்படியான வேலையெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அதுக்கான காரணம் இருக்குன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஹெக்ஸத் வந்து நேற்று அவங்களுடைய இராணுவ செலவு எது செலவானாலும் அவங்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அல்லது அவங்களுடைய செனட்டர்கிட்ட வந்து அதோடைய ஒப்புதல் வாங்கணும், அல்லது என்ன செலவாயிருக்குங்க தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட $11.5 பில்லியன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த போர்ல போய் செலவாயிருக்கு. தேவையில்லாம நெத்தனியா பேச்சை கேட்டு இவ்வளவு செலவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது அமெரிக்கா சொல்லி ஒத்துக்கிட்டது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நடந்த இந்த 14 நாள் போர்ல மட்டுமே $20.3 பில்லியன் USD அளவிற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த இழப்பு காசு இழப்பு ஏற்பட்டுருச்சா, மக்கள் அமெரிக்காவுடைய மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்டா எனக்கு வளைகுடா நாடுகள் தான் பணம் தந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த லூசு சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள் ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலை எரிச்சிருக்காங்க இஸ்ரேல். மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் குடியேற்ற வாசிகள் என்று இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தொடர்ந்து மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த நம்ம பதிவு போடுறோமா, போட்டா சில கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து ஜெய் இஸ்ரேல், கன்னியாஸ்திரிகளை தாக்குறாங்கடா, பொய் சொல்லடா, நீ செக் பண்ணு, எங்களை நம்பாத, எப்பேட்ட டிவி நம்பாத, நீ வேணா செக் பண்ணி பாரு, நான் சொல்றது உண்மையா, அப்படி நடந்திருக்கா, வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்களா, நியூயார்க் டைம்ஸ் அப்படி செய்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்றா, மூளையை அடமான வச்சுட்டியா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தான் தோணுது. இப்படி தாக்குதல் நடத்தின அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய அந்த சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜென்சியா நாங்க உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்றோம், இந்த செட்டிலர் மிகப்பெரிய அளவுக்கு கொலைவெறி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற சமயத்துல தான் இஸ்ரேல் என்ன பண்றான்னு சொன்னா, அவருடைய குடியேற்றவாசிகள் அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை வச்சு பள்ளிவாசல்களை எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்குங்க. இந்த சமயத்துல இன்னொரு செய்தி நடக்குதுங்க. ஸ்பெயினுடைய அதிபர் சான்சலஸ் அவருடைய போட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னா வச்சு மக்கள் இன்னைக்கு காசாவாசிகள் வச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு குழந்தை, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை போட்டு காட்டி இவரை நாங்கள் பாராட்டுறோம், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசுது. அவருக்காக பிரார்த்தனை செய்யற மாதிரி தெரியுது இறைவன்ட்ட, அவருடைய நேர்வழிக்காக. இதெல்லாம் பார்த்த உடனே சான்சலஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காசாவாசிகளுக்காக நான் குரல் கொடுத்தேன், அவங்க வந்து எங்களுக்காக இன்னைக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சான்சலஸ் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதையே நம்ம இப்போ சொல்கிறோம்னு சொன்னால், பள்ளிவாசல் எரிக்கப்படுது, எரிக்கப்பட்ட உடனே என்ன மாதிரியான ரியாக்ட் வரணும், அதுக்கான ரியாக்ட் முழுவதுமாக வந்திருக்கான்னு கேட்டால் அந்த அரபுலக நாடு முழுவதுமாக வரலங்க.
UAE தவிர. ஏன்னா இன்னைக்கு UAE தவிர சொல்லியிருக்காங்க. துபாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிவாசலை எரித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா நம்ம அப்புறம் சொல்லிட்டு இருக்கோம், யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே சொல்லிடுவோம். ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கனால தூக்கி பிடிச்சி, ஒருத்தவங்களை பிடிக்கிறங்கிறதுக்காக கீழே இறக்கி, அப்படிப்பட்ட வேலையை நம்ம செய்ய மாட்டோம். இறைவன் காப்பாற்றுவானாக. அப்போ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, UAE இன்னைக்கு ஒரு கண்டன அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் பாய், கண்டன அறிவிப்புனா ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். கண்டன அறிவிப்புனா வாய் திறந்தே பெரிய விஷயங்க. ஏன்னா செப்டம்பர் 13, 2020 இஸ்ரேலோட சேர்ந்து போறதுக்கு ஆபிரகாம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டவன் இன்னைக்கு இதை சொல்லியிருக்கான்னா, நம்ம உண்மையில சந்தோஷப்படுற இடத்துல தான் இன்னைக்கு அரபுலக நாடுகள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சைட்ல பாருங்க, நீங்க நெத்தனியாவும் நியூயார்க்கு வரப்போறான், இல்ல வாஷிங்டன் டிசிக்கு வரப்போறான் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஜஹ்ரான் மம்தானி என்ன பண்றாருன்னா, கைது பண்ணுவேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு. அதனால அவர் கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இன்னைக்கு ஜஹ்ரான் மம்தானி நேரடியா நெத்தனியாவை சந்திப்பாரா? அதுக்கான பவர் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பெரிய பெரிய நியூஸ் சேனல், VP உட்பட, வாஷிங்டன் போஸ்ட் உட்பட பல பேர் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நடக்குமா நடக்காதாங்க ரெண்டாவது. ஏன்னா ட்ரம்ப்புக்குரிய அந்த அதிகாரம் ஜஹ்ரான் மம்தானிக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல, அதான் எதார்த்தம். ஆனா இப்படி ஒரு பேச்சு போகுது, தீயவர்களை எதிர்க்கணும், கெட்டவங்களை எதுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு போகுது. அதே உண்மையிலே சந்தோஷத்துக்குரியது. அதை பல மக்கள் இன்னைக்கு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு மட்டமா இருக்காங்கன்னு பாருங்க. மொராக்கோல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. மொராக்கோல இருக்கக்கூடிய டான்சினிட் தஹாலா அப்படின்னு ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்களாம். 1055 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய விளக்கமாறு அந்த அதிபர் என்ன பண்றான்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் உடைய பேரை நான் வைக்கிறேன், அதாவது ட்ரம்பின் பிரிட்ஜு, டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்கதா ஒரு செய்தி வருது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துற மாதிரி தாங்க தெரியுது. மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்த உடனே இல்லைங்க நாங்கள் பேரெல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதையுமே இன்னைக்கு பல மக்கள், அதாவது மனிதநேயத்தை விரும்பக்கூடிய எல்லா மக்களுமே திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய அடுத்த பிரதமராக வருவார்னு அப்படின்னு எதிர்பார்க்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நெப்தாலி பன்னட்னு சொல்ற இந்த பன்னாடை தான். ஏன் இப்படி சொல்றோம்னு சொன்னா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காசாவில் மேற்கு கரையில பெண்கள் கொல்லப்படுறதெல்லாம் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்ல இவன் ஒருத்தவன். இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு அறிவிப்பை செய்யறான், கத்தார் வந்து எங்களுக்கு எதிரி நாடு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை செய்யறான். பாருங்க எப்படிப்பட்ட நிலைகள்ல அரபுலக நாடு இருக்காங்க. அவன் ஓப்பன் டாக்கா எங்களுடைய எதிரி நாடு தான் அப்படின்னு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு கத்தார்ல இருந்து நம்ம பேசக்கூடிய இந்த சமயம் வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பு, அதனுடைய கண்டன குரல்களையோ இன்ன வரைக்கும் கத்தார் எழுப்பல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக போராடி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்ச காசாவாசி மிகப்பெரிய ஜேர்னலிஸ்டா இருந்த முகமது ஹமீது பலூசா அவர்களுடைய கண்ணீர் கதை உண்மையிலேயே கேட்கும் போதே நடுங்கி போற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி மக்களுக்காக குரல் கொடுக்கணும், மனிதநேயத்துக்காக எப்படி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பாடமாவே அவர் நடத்தியிருக்காருன்னு சொல்லலாங்க. அதாவது 9 நவம்பர் 2023 நஸ்ர் ஹாஸ்பிட்டல், இது வந்து கான்யூஸ் இருக்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நஸ்ர் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல இஸ்ரேல் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு முற்றுகையை எடுக்கிறான். அதாவது ஹாஸ்பிட்டலில் யாரும் வெளியில போகக்கூடாது, உள்ள யாரும் போகக்கூடாது, இல்லை வெளியில எல்லாரும் போங்க இப்படின்னு கண்ட மேனைக்கு ஒரு முற்றுகையை போடுறான். முற்றுகை போடுற சமயத்துல இன்குபேட்டர்ல ICUல சில குழந்தைகள் இருக்காங்க, 4 மாத 5 மாத குழந்தைகள் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் செஞ்சிலுவை சங்கத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்காங்க, ஆளு உள்ள இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம், நல்லா காப்பாற்றிடுவோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி வர வச்சுட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகளை காப்பாற்றாமையே விட்டுறாங்க. ஒரு 6 நாள் போர் நிறுத்தம் ஏற்படுது. முதல்ல ஏற்பட்ட போர் நிறுத்தங்க இது. நவம்பர் 23, 2023 அந்த பகுதிக்கு, அந்த நஸ்ர் ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தைகள் இருந்த இன்குபேட்டர்லையும் ICUல இருந்த குழந்தைகளுடைய பகுதிக்கு பலூஷா அவர்கள் போறாங்க. யார் இவங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட், அல் மஹஷாத் அப்படின்னு சொல்ற துபாயினுடைய நியூஸ் சேனலுக்காக ஒர்க் பண்ணவங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க. அவங்க போய் பார்க்குறாரு. அந்த காட்சி அவர் எல்லாம் காட்சி காட்ட முடியாது. ஏன்னா குழந்தைகள், அந்த சின்ன குழந்தைகள்லாம் இறந்து போய் பெட்லேயே அழுகி போயிருந்துச்சு. அதில் ஒரு குழந்தைய வீடியோ பார்க்க முடிஞ்சுங்க. இந்த எப்படின்னா, அந்த குழந்தை மேலே அழுகி போய் மேலே ஈ புழுகு அதெல்லாம் அப்படியே மேயுது. இப்படி ஒரு நிலைமை. அந்த வீடியோவை போட்ட உடனே மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகுது. எல்லாரும் VP, வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க்கு எல்லாரும் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இவர் தொடர்ந்து இடத்துல செய்தி வழங்கிட்டு இருக்கிறாரு. இவரை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, வடக்கு காசாவில் செய்திகளை சேகரிச்சுட்டு ஜேர்னலிஸ்ட் என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்களோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, செய்தி சேகரித்து போயிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்த அவரை
ஸ்னைப்பர் ஷாட்டை வச்சு தொடையில் சுடுறாங்க. அந்த வீடியோ அவர் அப்லோட் பண்ணுறாரு. தொடையில் சுட்டன்னு அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தலையை கீழே விழுந்துட்டேன், தலையை தூக்கலாம் சுட்டுருவாங்க, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. என் வீடு பக்கத்தில் இருக்குது, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டரு. அந்த வீட்டுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு நான் ஏறுறதுக்கு 6 மணி நேரம் ரத்தத்தோடையே நான் கடந்தேன். 6 மணி நேரம் ரத்தத்தோடய கடந்தேன். தவந்து நான் மேலே ஏறி போய் நான் அந்த வீடியோ எடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. இந்த வீடியோ காட்ட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நான் வளர்த்த 2 பூனை வந்து என்னை தட்டி என்னை உரசி எழுப்பிச்சுங்க. அதுக்கப்புறம் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணப்பட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வடக்கு நோக்கி போனேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெற்குலேயே போய் கொஞ்சோண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். மனைவி ஃபாத்திமாட்டிருந்து ஃபோன் வருது. 14 மாதம் தன்னுடைய மனைவியை பார்க்காம மக்களுக்காக, மக்கள் கொல்லப்படுவதை, இனப்புழுவை நடக்கிறத வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு 4 குழந்தைகள். ஃபாத்திமாட்ட அவர் சொல்கிறார் மனைவிட்ட, நான் பத்திரமா இருப்பேன் இறைவனுடைய நாட்டத்துக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே டிசம்பர் மாதம் கடைசியில் 2023 ட்ரோன் ஒரு கலீப் அப்படின்னு இவருடைய ஃப்ரெண்டு எதிர்த்தாப்பில் இருக்கார். பலூஷா வந்து கலீப் வந்து எதிர்த்தாப்பில் வீடு. பலூஷா வந்து செய்தியை சேகரிச்சுட்டு வர்றாரு. எப்படின்னா அடுத்து அவர் செய்தியை சேகரித்தா எப்படின்னா கையில் அந்த ஊனமாக இருக்கவங்க கை சைடில் வச்சுருப்பாங்களா, அதை வச்சே செய்தியை சேகரிச்சுட்டு வர்றப்ப ட்ரோனில் ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. நெஞ்சில் குண்டு பாயுது. கலீப் எதிர்த்தாலேருந்து பார்த்துட்டு எதிர்த்தா வீட்டுக்கார் காப்பாற்றுறதுக்காக ஓடுறாரு. காப்பாற்றவே முடியலை. ஆம்புலன்ஸை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. முதல்ல போனப்போ அவருக்கு உயிர் இருந்துச்சு, ஆம்புலன்ஸை உள்ளே விடாதனால அவரை காப்பாற்ற முடியல. அரை மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சோம். ஆனால் அவர் உயிரை காப்பாற்றவே முடியலை. அவர் இறந்து போயிட்டார். 14 மாதம் தான் குழந்தையும் பிள்ளை குட்டிகளையும் பார்க்காம மக்களுடைய வாழ்வுக்காக மனிதநேயம் உள்ள மக்கள் இந்த உலகுக்கு அறியப்பட வேண்டும் என்பதற்காக போராடினார் அப்படின்னு சொல்லி கலீப் அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறார். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இதெல்லாம் குட்டி கதை இல்லைங்க, இதெல்லாம் ஒரிஜினல் கதை, மக்களுடைய உண்மையான கதை. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இவருடைய வரலாறை பார்க்குறப்ப ஒரு குர்ஆன் வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அதாவது, போரில் தனக்கு காயம் ஏற்பட்டதற்கு பிறகும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் செவிமடித்தவர்கள் அவர்கள் உள்ளனர். நல்ல மக்களை பற்றி சொல்கிறப்ப கஷ்டங்களுக்கு மத்தியில் கூட இறைவனுடைய சொல்லுக்காகவும் இறைத்தனுடைய சொல்லுக்காகவும் செயல்பட்ட நல்ல மக்கள் இருக்காங்க அப்படின்னு திருமறை குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லுது. அதுக்கு ஏற்பார் போலேயே இவருடைய வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி எனக்கு புரியுது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.